மொறு மொறுன்னு முந்திரி பருப்பு பண்ருட்டியிலிருந்து நேரடி விற்பனை. பெரிய பெரிய பருப்பு, தரமான பருப்பு. ஆர்டர் நவ். தமிழகத்தில் தாமரை மலரும் அப்படிங்கிற ஒரு ஸ்லோகனை ரொம்ப அதிக அளவுல பாஜகவினர் அப்படியே திணிச்சிட்டு இருந்தாலும் அது இந்த மாதிரி போக்குல போயிட்டு இருந்துச்சுன்னா எங்கேருந்து மலரும் அப்படிங்கிறதுதான் மக்கள் பலரின் ஒரு மிகப்பெரிய கேள்வியா இருக்கு. யோசிச்சு பாருங்க, நயினா நாகேந்திரன் பூத் கமிட்டி மீட்டிங் ஒன்று நடக்குது, சென்னையில் நடக்குது. அவரு ஓகே, அதுல வந்து மாற்று கருத்து கிடையாதுன்னு வச்சுக்கோங்க. நயினார் வந்து ஒரு நல்ல தலைவர் தான். அங்க இருக்கிற தொண்டர்கள் கிட்ட எப்படி அட்ஜஸ்ட் ஆகி போகணும், எந்த அளவு பொறுமையா இருக்கணும், அண்ட் வந்து அரசியல் களத்துல ஒரு நல்ல ஒரு பழுத்த மனிதர் அப்படின்னு கூட சொல்லலாம். சோ அரசியல்ல கொஞ்சம் ஊறி அதை பத்தி என்ன நம்ம அண்ணாமலை அவர்களை விட இன்னும் கொஞ்சம் சீனியர் பர்சன். சோ ஓகே தான். ஆனா பேச்சு திறமை அப்படிங்கிறது ரொம்ப முக்கியம் அல்லவா? என்ன பேசி வச்சிருக்கீங்க, எப்படி ஒரு குளறுபடி ஆகி வச்சிருக்குன்னு பாருங்க அப்படிங்கிற மாதிரியான ஒரு தருணம் தான் பூத் கமிட்டி மீட்டிங்ல பேசியிருக்காரு. ஸோ ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் அண்ணாமலை அந்த பூத் கமிட்டி மீட்டிங்க்கு வரல. ஸோ வராததுக்கு பல ரீசன்ஸ் வந்து பாத்தீங்கன்னா சோசியல் மீடியா பக்கங்களை நம்மளால பார்க்க முடிஞ்சுது. ஏன்னா அவரை விட்டுட்டு நீங்க எப்படி வந்து தலைமை நீங்க எல்லாம் பண்ணலாம், நீங்க எப்படி அந்த மீட்டிங்கை நடத்தலாம் அப்படின்னு சொல்லிட்டு தொண்டர்கள் கொதிச்சு எழுற அந்த விஷயத்தையும் அந்த வீடியோஸுமே நம்மளால பார்க்க முடிஞ்சுது. ஸோ அவங்க கொடுக்குற ஒரு விளக்கம் என்ன அப்படின்னா, இந்த மாதிரி வந்து அவருக்கு ஆல்ரெடி வந்து நிறைய மீட்டிங்ஸ் இருந்துச்சு, அதனாலதான் அவரால் வர முடியல. ஸோ இது வந்து சடனா நாங்க பிளான் பண்ணதுனால அவருக்கு ஆல்ரெடி வந்து ஈவெண்ட்ஸ் எல்லாத்துக்கும் அவர் பிளான் பண்ணி டேட்ஸ் இருந்தது. ஸோ அவரால் வர முடியல அப்படிங்கிறாங்க. அண்ட் யோசிச்சு பார்த்து அண்ணாமலை அப்படிதான் பண்ணியிருப்பாரா அப்படின்னு சொல்லி கேட்டீங்கன்னா, மோஸ்ட்லி அவர் வந்து ஃபேமிலியை விட கொஞ்சம் பொலிட்டிக்ஸ் அப்படிங்கிறதுல இன்னும் கொஞ்சம் பிரியாரா ஒரு இம்பார்ட்டன்ஸ் கொடுக்குற ஒரு நபர். பாஜக பாஜக அப்படின்னு சொல்லி அதுல ஊர்ன ஒரு மனிதர். ஸோ ஒரு கட்சி மீட்டிங்க்கு ஒரு அழைப்புதெல்லாம் கொடுத்துருக்காங்க அப்படின்னு சொல்லும் போது அதை மீறி அவர் வந்து நான் வரமாட்டேன்னு சொல்லிட்டு அவர் அங்க நிராகரிக்கிறதுக்கு அங்க அந்த அளவுக்கு ஒரு பர்சன் அவர் கிடையாது அப்படிங்கிறது எல்லாருடைய ஒரு தாட். ஸோ இவங்க எல்லாம் சொல்ற மாதிரி மேபி வந்து அவருடைய கமிட்மெண்ட்ஸா இருந்திருக்கலாம், ப்ரியாரிட்டியான கமிட்மெண்ட்ஸ், ஸோ தட் அவரால் வர முடியாம இருந்திருக்கலாம் அப்படிங்கிறது மேபி உண்மையா இருக்கலாம். சரி, ஓகே. இப்ப நம்மளுடைய பாயிண்ட் என்ன அப்படின்னா, அந்த பூத் கமிட்டி ஒரு பெரிய மீட்டிங் நடக்குது, உறுப்பினர்கள் இன்னும் எந்த அளவு செயல்படணும், மக்கள் மத்தியில எந்த ஒரு ரீச் வாங்கணும், எல்லாரும் எப்படி வந்து எலெக்ஷன் நோக்கி பயணம் பண்ண போறோம் அப்படிங்கிறது தான் அங்க வந்து ஒரு அஜெண்டாவா வச்சிருக்காங்க. சரி, அந்த மீட்டிங்ல 2026 தேர்தல் நம்மளுக்கு முக்கியம் கிடையாது, 2029 தான் நம்மளோட டார்கெட் அப்படின்னு சொல்லி நயினார் பேசியிருக்காரு. சார், நீங்க பேசி வச்சதுல பாஜகவினரே சரியான கடுப்புல இருக்காங்களா? யோசிச்சு பாருங்க. 2026 தேர்தல் எனக்கு முக்கியம் இல்லை அப்படின்னா அதிமுக கூட ஏன் கூட்டணி வைக்கணும்? கரெக்டா? எனக்கு இத்தனை சீட்டை கொடுங்க, இத்தனை சீட்டை கொடுங்கன்னு ஏன் அவங்க கிட்ட அல்லாடணும்? யோசிச்சு பாருங்களேன். சோ இவர் பேசின இந்த வார்த்தை இப்போ அதிமுக கூட ஒரு பெரிய ஒரு பலமாவும் இருக்கலாம். நீங்க தான் எங்களுக்கு எலெக்ஷனே முக்கியம் இல்லைன்ட்டீங்க, நாங்க ஜெயிச்சுக்கிறோம் சார், விடுங்க சார் அப்படின்னு அவங்க சொல்லிட்டா எங்க சார் மூஞ்ச வச்சுப்பீங்க? பேசுறதுக்குன்னு ஒரு வார்த்தைகள் வேணும். எப்படி பேசணும்னு தெரிஞ்சு பேசணுமா இல்லையா? தெரிஞ்சு பேசினாரோ தெரியாம பேசினாரோ இந்த ஒரு சூழல்ல தான் அண்ணாமலை தூக்கி நிறுத்தப்படுறாரு. அண்ணாமலை எல்லா விஷயத்திலயும் இப்போ அவர் ஒரு இன்டர்வியூ ஒண்ணு பார்த்தோம் அப்படின்னாவே போதும், தமிழகத்துல என்ன நடக்குது, திமுகக்கு இதெல்லாம் நடக்குது, அதிமுக இதெல்லாம் பண்றாங்க அப்படின்னு சொல்லிட்டு சொல்லணும்னா ஏ டு இசட்டுங்க, ஒன்னு ரெண்டு எல்லாம் கிடையாது, ஆள் இருந்து அக்கு வரைக்கும் ஃபுல்லா அப்படியே அக்கு வேற ஆணி வேறையா அப்படியே ஒரு இன்டர்வியூலயே புளிஞ்சு தள்ளிடுவாரு. சோ இவ்வளோ ஒரு என்டையர் விஷயத்தையுமே ஃபிங்கர் டிப்ல வச்சுட்டு இருக்கிற அந்த மனுஷன் எங்க, நீங்க ஏன் சார் இவ்வளோ எக்ஸ்பீரியன்ஸ் இருந்தும் பேச்சு ஒழுங்கா பண்ண மாட்டேங்கிறீங்க அப்படிங்கிற மாதிரி இருந்துச்சு. என்ன திப்பிக்கா நயினாரணி அப்படி சொல்லிட்டு அவர் நம்மளுடைய மாநில தலைவர் இப்போ பாஜகவில் அப்படின்னு சொன்னீங்கன்னா இன்னொரு விஷயமும் இருக்குங்க. இது மட்டும் கிடையாது, அவர் இன்னொரு வாட்டி பேசி தேவையில்லாம பல்பு வாங்கின விஷயமும் இருக்கு. ஸோ அவர் வந்து அதே மேடையில சொல்றாரு, இந்த மாதிரி வந்து கட்சியில இருக்கிறவங்க போன் பேசிட்டு இருக்கும் போது இந்த மாதிரி நான் நயினார் பேசுறேன் அப்படின்னு சொன்னா சொல்லுங்க அப்படிங்கிறாங்க. சார் வணக்கம் அப்படின்னு ஒரு மரியாதையா சொல்லணும் அப்படிங்கிறது கூட தெரியலன்னு சொல்லி ஆரம்பிக்கிறாரு. ஸோ அவர் வந்து சில விஷயங்களை சொல்லிக் கொடுக்கணும் அப்படின்னு பொது மேடையை யூஸ் பண்றாரு. பட் தட்ஸ் நாட் எ ப்ராப்பர் பிளேஸ். அது அவருக்கு புரிஞ்சுச்சான்னு தெரியல. அது இப்போ ஊடகங்கள் எப்படி மாத்திட்டு இருக்காங்க, மாஸ் மீடியாஸ் எப்படி மாத்திட்டு இருக்காங்கன்னு உங்களுக்கு புரியுதா? அதை வந்து நயினாரை வந்து பதவியில் அங்க வைக்கவே யாருக்கும் விருப்பம் இல்லை, அண்ணாமலையினுடைய ஆதரவாளர்கள் யாருக்குமே விருப்பம் இல்லை. ஸோ இவருக்கு மரியாதையும் கொடுக்கறது கிடையாது, அவர் அங்க பதவியில இருந்து எனக்கு என்ன புண்ணியங்கிற மாதிரி புலம்புறாருன்ற மாதிரி டோட்டல் விஷயத்தை வேற மாதிரி மாத்திட்டு இருக்காங்க. ஸோ எந்தெந்த விஷயங்களை எப்போ பேசணும், எங்க பேசணும், எப்படி பேசணும் அப்படிங்கிற ஒரு கூடுதலான ஒரு விவரம் நயினாருக்கு தேவைப்படுதோ அப்படிங்கிறது பலரின் ஒரு மிகப்பெரிய கருத்தா இருக்கு. சோ இப்ப தேசிய கட்சிகள் அப்படிங்கறதுக்குள்ள வருவோம். இப்போ சட்டமன்ற தேர்தல் ரொம்ப முக்கியமா இல்ல நாடாளுமன்ற தேர்தல் ரொம்ப முக்கியமா அப்படிங்கிற ஒரு விவாதத்துக்குள்ள கொஞ்சம் குட்டி குட்டியா நம்ம பேசுவோமே. சோ இந்த டிஸ்கஷன்ல இப்போ பெரும் அளவுல தப்பு பண்றது அப்படின்னு பார்த்தா தேசிய கட்சிகள் இந்த விஷயத்துலதான், நாங்க வந்து அந்த பொசிஷன்ல சென்ட்ரல்ல நாங்க ஆளணும், அதுதான் எங்களுக்கு ரொம்ப முக்கியம், நாடாளுமன்ற தேர்தல் தான் எங்களுக்கு முக்கியம் அப்படின்னு சொல்லிட்டு அந்த கலப்பணியை மட்டும் பாக்குறாங்களே தவிர இது மாநிலத்தினுடைய அரசியல், இது வந்து மாநிலத்துக்கான ஒரு எலெக்ஷன், அவங்க அவங்கள பாத்துப்பாங்க அப்படின்னா சார் உங்களோட கால் இங்க பதிக்கணும், இங்க
நல்லா ஸ்ட்ராங்கா நீங்க நிக்கணும் அப்படின்னா இது இங்க இவங்களுடைய உதவியும் தேவைதானே. அதை ஏன் அவங்க புரிஞ்சுக்கிறாங்களா இல்லையானே எனக்கு புரியல. ஸோ ஆல்ரெடி வந்துட்டு பாஜகவுல நான் முன்னாடி சொல்லியிருந்தேன், நிறைய வீடியோஸ்ல சொல்லியிருக்கேன், ஒரு 3% அளவுக்கு தான் வாக்கு வங்கியினுடைய சதவீதம் இருந்துச்சு. பட் இப்போ கிட்டத்தட்ட 11ல இருந்து 12% அளவுக்கு இன்க்ரீஸ் ஆயிருக்கு. பிகாஸ் ஒன்லி யாரு ஒரே ஒரு காரணம் அப்படின்னா உத்தமன் அண்ணாமலை அவர்கள் தான். ஸோ அண்ணாமலை அவர்கள் வந்தாரு, வந்து அவர் வந்து அந்த களப்பணியில ஈடுபட்டதாகட்டும், நம்ம முன்னாடி சொன்ன மாதிரி எல்லா விஷயங்களும் பேசுறது, அவர் எல்லா ஃபிங்கர் டிப்லும் எல்லா இன்ஃபர்மேஷன்ஸும் வச்சுக்கிட்டு திமுகவினுடைய பிரதான எதிர்க்கட்சியா பாஜக செயல்பட்டுச்சு. பாஜக கிடையாது, அண்ணாமலை செயல்பட்டார் அந்த உருவத்துல. ஸோ இந்த மாதிரி ஒரு பிம்பத்தை கிரியேட் பண்ணி வச்சிருந்தாங்க. இந்த மாதிரி ஒரு ஸ்டேட் நம்ம எல்லாரும் பார்த்து ஓகே பாஜக நல்லா வருதுன்னு யோசிச்சுட்டே இருக்கிற இந்த நேரத்துல அரசியல் புருஷனான பல விஷயங்கள் மாதிரி தேவையில்லாத விஷயங்கள் கூட ஒரு பெரிய கான்ட்ரவர்சியா மாத்திர அளவுக்கு நயினார் அவர்களுடைய டாக்ஸ் கொஞ்சம் மிஸ் ஆகி எப்படியும் மிஸ் ஆகி வந்துருதுன்னு வச்சுக்கோங்களேன். சோ இந்த வீகத்துல தான் இப்போ நாடாளுமன்ற தேர்தல் ரொம்ப முக்கியமா, சட்டமன்ற தேர்தல் ரொம்ப முக்கியமான்ற அளவுக்கான ஒரு விவாதம் போயிடுச்சு. சோ இந்த இடத்துல உங்களுக்கான ஒரு கிரேடை நீங்களே குறைச்சிட்டீங்கன்னு தான் சொல்லணும். ஏன்னா இப்ப அவங்க சென்ட்ரல்ல ஆளணும் அப்படின்னு சொல்லி நம்மளுக்கு ஒண்ணு தெரியும், அதுதான் அவங்க ஆள போறாங்க அப்படின்னாலும் இங்க எனக்கும் இதுக்கு சம்மந்தம் இல்லை அப்படின்னா அப்ப தமிழகத்தெல்லாம் டோட்டலா தூக்கி எறிஞ்சிட்டு உங்களுக்கு எல்லாம் வந்து அவங்க பாத்துப்பாங்க, நாங்க அங்க பாத்துக்கிறோங்கிற மாதிரி தானே இருக்கு. அவர் பேசின விஷயம் ரொம்ப தப்பு. சோ இதுதான் வந்து அவங்க பண்ற பெரும் தப்பா இருக்கு. இந்த எலெக்ஷன் இப்போ வந்தாரு, இப்ப நீங்களே யோசிச்சு பாருங்க, அதிமுக நம்ம எடப்பாடி பழனிசாமி வந்துட்டு சுற்றுப்பயணம் மேற்கொள்ளணும் அப்படின்னு சொல்லி ஸ்டார்ட் பண்ணியிருக்காரு அவருடைய ஜேர்னிஸை. சோ அவர் கூட வந்தாரு, முதல் நாள் மேடையை போட்டு பேசுறாரு, இந்த மாதிரி நாங்களும் வந்து கூட இருப்போம், அவங்களுக்கு வந்து அதிமுகவுக்கு வந்து நம்ம துணையா தான் இருக்கணுமே தவிர சுமையா இருந்துடக்கூடாது அப்படிங்கறதுலாம் தெளிவா அவர் யோசிச்சு அவர் கூடவே இருந்து அவங்களுக்கான ஹெல்ப்ஸ் எல்லாம் பண்ணணும் அப்படிங்கிறதுல கிளாரிட்டியா இருக்காரு, ஜெல் ஆகணும் அப்படின்னு சொல்லி யோசிக்கிறாரு, நினைக்கிறாரு, தப்பு இல்லை. பட் அதனுடைய இம்ப்ளிமெண்ட்ஸ் அப்படிங்கிறது எந்த அளவுக்கு முக்கியம்ன்றது இருக்கு இல்லையா. சோ இப்போ வந்து அவங்க கூட சேரணும் அப்படிங்கறதெல்லாம் வந்து ஒரு பாணியில நீங்க காமிச்சுக்கிட்டு இருந்தாலும் அண்ட் வெளிப்புறத்துல பேசும்போது தவறுதலா 2026 முக்கியம் இல்லை அப்படிங்கிறது எவ்வளவு பெரிய ஒரு பேக் ஃபயர் ஆகும். அதற்கான ஒரு கிளாரிட்டி எங்களுக்கு வேணும் அப்படிங்கிறது தான் பாஜகவினரே இப்ப வைக்கப்படுற ஒரு மிகப்பெரிய கோரிக்கையாகவும் இருக்கு. ஸோ நான் முன்னாடியும் இந்த விஷயத்தை மென்ஷன் பண்ணியிருந்தேன் லைக் ஸ்டார்ட் பண்ணும்போது. ஸோ இதுல ஃபர்ஸ்ட் நம்ம யோசிச்சு நல்லா பார்க்க வேண்டிய ஒரு விஷயம் என்ன அப்படின்னா, இப்போ எலெக்ஷன் டைம்ஸ் வருது அப்படிங்கும் போது நம்ம எத்தனை சீட்ஸ் எங்களுக்கு வேணும், எந்தெந்த தொகுதிகளை நம்ம நிக்க போறோம் அப்படிங்கறத பாஜக போயிட்டு கேட்க போறாங்க. கரெக்டா? ஸோ அண்ணாமலை இருந்த வரைக்கும் அண்ணாமலை தெளிவா அவர் அன்னைக்கே சொன்னாரு, அன்னையில இருந்து அவர் சொல்ற விஷயம், நாங்க வந்து அப்போ ரொம்ப கம்மியான பர்சன்டேஜஸ் இருந்ததுனால 2021 உங்க கூட நாங்க கூட்டணி வைக்கும் போது எங்களுக்கு இந்த சீட்ஸ் வேணும் அப்படின்னு சொல்லி நாங்க கம்மியா கேட்டு வாங்கணும். ஆனா அது அந்த சிச்சுவேஷன். பட் இப்போ எங்களுடைய வாக்கு வங்கி சதவீதம் அப்படிங்கிறது கிட்டத்தட்ட 18% அளவுக்கு உயர்ந்திருக்கு. ஸோ சாரி 11% அளவுக்கு உயர்ந்திருக்கு. ஸோ இப்போ எங்களுடைய ஓட்ஸ் இவ்வளவு தேவை, எங்களுக்கு இந்த இடங்கள்ல தேவை, எங்களுக்கு இந்த தொகுதிகள்ல வேணும் அப்படிங்கறத நாங்க இன்னும் கூடுதலா எங்களுக்கு இந்த இடங்கள் வேணும் அப்படிங்கறத நாங்க கேட்டு வாங்கிப்போம், எங்களுடைய உரிமை எங்களுக்கு வேணும் அப்படிங்கிற மாதிரி அண்ணாமலை அழுத்தம் திருத்தமா சொல்லியிருந்தாரு. சோ இந்த விஷயம் அப்படியே நம்ம வந்து ஃபாலோ பண்ணி வந்துகிட்டே இருக்கும்போது பாஜக அவங்களோட பின்னாடி நம்ம போகக்கூடாது, அதிமுக பின்னாடி போகக்கூடாது, பாஜகன்றது நம்மளுடைய ஒரு அடையாளமா நிக்கணும்னு ரொம்ப ஸ்ட்ராங்கா நின்ற மனுஷன் அண்ணாமலை. சோ இத்தனை ஆண்டு காலம் அவர் கஷ்டப்பட்டார், ஒரு 4 வருஷம் களத்துல மக்களுக்காகவும் பாஜகவுக்காகவும் பயங்கரமா குரல் கொடுத்தாரு. சோ ஒண்ணுமே இல்லாம மண்ணா போச்சுன்ற ஒரு கதையா நயினாருடைய ஒத்த வார்த்தை அங்க டோட்டல் களத்தையே மாத்திருக்கு. சோ இன்னொரு பக்கம் நான் முன்னாடியே யோசிச்சு வச்சிருந்த ஒரு விஷயம் என்னன்னா, இப்போ இங்க ஒரு பெரிய ஒரு ட்விஸ்ட் நடக்க போறது என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா, அதிமுக கிட்ட சீட்ஸ் கேட்கும் போதுதான். சோ அங்கதான் வரும் லாக்கு. நீங்க தான் இப்படிதான் நிக்க போறது இல்லன்ட்டீங்க, பெரிய விஷயம் இல்லன்ட்டீங்க, நீங்க வந்து பாத்துக்கோங்க, நாங்க வந்து களத்துல இறங்கி அதிகமான ஓட்டு சதவீதம் வாங்கி நாங்க வின் பண்றோம் அப்படின்னு சொல்லி இவங்க வந்து ஃபர்ஸ்ட் ப்ரையாரிட்டி காமிக்க போறாங்க. அப்போ இவங்க எல்லாம் என்ன பண்ணுவாங்க? இப்ப இந்த வார்த்தை வந்து எவ்வளவு பெரிய ஸ்டேட்மெண்டா மாறிடுச்சு நம்ம எல்லாருக்கும் தெரியும், ஊடகங்கள் எல்லாத்தையும் எப்படி போட்டு உருட்டிட்டு இருக்காங்கன்றதும் தெரியும். சோ இந்த அளவுக்கு ஒரு சீரியஸான ஒரு சினாரியோவா மாறின இந்த ஒரு விஷயத்த எப்படி அவங்க எதிர்கொள்வாங்க அப்படிங்கிறது இருக்கு. அண்ட் இது ஒரு பக்கம் வச்சா கிட்டத்தட்ட தமிழகத்துல மட்டும் 18% ஆஃப் பீப்புள்ஸ் வந்து ஓட் போடுறாங்க பாஜகவுக்காக. இந்த அளவுக்கு வாக்கு வங்கிகள் வாங்கியிருக்காங்க. சோ அந்த 18% வந்து இப்ப நீ 2029 தான் எனக்கு முக்கியம் அப்படின்னு சொன்ன கருத்தின் மூலமா 2026 யாரை நம்பி சார் ஓட்டு போடுவாங்க? எதுக்காக அவங்க ஓட்டு போடணும்னு நினைச்சா என்ன பண்ணுவீங்க? அப்ப அதிமுகவும் பாஜகவும் சேர்ந்து ஒன்னா உழைக்கிறீங்க அப்படின்னா தான் உங்களுக்கு சீட்ஸ்னும் சொல்றாங்க. ஒரு 4 எம்எல்ஏ முன்னாடி வந்திருக்காங்க. பட் இப்போ வந்து அதே மாதிரி சட்டசபையில போய் உட்காரணும் அப்படின்னா இன்னும் எந்த அளவுக்கு கூடுதலா வரணும், எந்த அளவுக்கு இன்னும் கூடுதல் மரியாதை வரணும் யோசிக்காம பேசிட்டாரு அவரு. இதற்கான மன்னிப்பை கேட்கணும், மன்னிப்பு கிடையாது, இதற்கான விளக்கத்தை கொடுக்கணும் அப்படிங்கிறது பாஜகவின் ஒரு பெரிய விஷயமா இருக்கு. ஸோ இந்த மாதிரி சுச்சுவேஷன்ஸ்ல எல்லாத்தையும் அண்ணாமலை எல்லாரும் ரொம்ப மிஸ் பண்ணிட்டு இருக்காங்க. அவர் இப்படி எல்லாம் பேசியிருக்க மாட்டாரே, அவர் எவ்வளவு சூப்பரா பேசியிருப்பாரு, அவர் இன்னும் எந்த அளவுக்கு கெத்தா மக்களையும்
அரசியலையும் கட்சிகளையும் ஒருங்கிணைச்சிருப்பாரு, இவர் கொஞ்சம் மிஸ் பண்ணிடுறாரு அப்படிங்கிறது ஒரு பெரிய கருத்தாவும் எல்லார் மத்தியிலும் இருக்கு. ஸோ நீங்க என்ன யோசிக்கிறீங்க, என்ன நினைக்கிறீங்க? 2026 தேர்தலில் யார் வந்து உட்காருவாங்க? அண்ணாமலை, நயினார் இவங்க 2 பேருடைய காம்படிஷன்ல யாரு சூப்பர்னு நினைக்கிறீங்க அப்படிங்கிற உங்கள் கருத்து வரவேற்கத்தக்கது. நிறைய விஷயங்கள் பேசலாம். நிகழ்கால நிகழ்வுகளுக்கு உடனுக்குடன் நீங்க தெரிஞ்சுக்கிறதுக்கு சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. தேங்க்யூ ஸோ மச் ஃபார் வாட்சிங் திஸ் வீடியோ. பாய்.